நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோமாரே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோமாரே. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது பெரும் பலியா. கொடைகள் பெறுவது தகும் வழியா, கொடைகள் பெறுவது தகும் வழியா, குறையினை போக்கும் கோவழியா, குறையினை போக்கும் கோவழியா. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோமாரே. திருப்பலி முன்னுரை வாசகம். பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறு. திருப்பலி முன்னுரை. மன்னிப்பும் இரக்கமும் மனிதனின் இரு கண்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ்வில் செயல்படுத்த இன்றைய பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறு திருப்பலி நம்மை அழைக்கின்றது. மன்னிப்பு என்பது கோழைத்தனம் அல்ல, குணங்களுக்கெல்லாம் மேலானது. மனதால் மன்னிக்கும் போது உடலும் புத்துணர்வு பெறுகிறது என்று கூறுகிறது அறிவியல். இரக்கம் என்பது மனதால் வருவது அல்ல, துன்பப்படுவோரின் துயரை துடைக்க நம் கரங்களை உயர்த்துவதுதான். எனவே இத்தகைய உன்னத குணங்களை உடையவர்களாக வாழவும். இன்றைய முதல் வாசகத்தில் சினம் கொள்ளாதே, குற்றங்களை பொருட்படுத்தாதே என நற்குணங்களை எடுத்துரைக்கிறது சீராக்கின் ஞானாகமம். வெகுளி, சினம் இவை பாவங்களின் குணங்களை என்கிறது விவிலியம். இவை இரண்டும் நம்மிருந்து களையப்பட்டால் இறைவனுக்கு மிக அருகில் செல்லலாம். பிறர் மீது வெளிப்படும் வெறுப்பின் காரணமாகவே சினம் எழுகிறது. சினம் அதிகரித்தால் கொலை கூட நிகழும். எனவே நம் மனதில் பிறரை வெறுக்காமல் நேசிப்போம். அப்பொழுதுதான் இறைவன் நம்மில் இரக்கம் கொள்வார். இன்றைய நற்செய்தியில் நம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உன்னை மன்னிக்க மாட்டார் என்று மன்னிப்பின் மேன்மையை இயேசு வெளிப்படுத்துகின்றார். மனதில் மன்னிப்பு நிலைத்திருந்தால் உடலும் உள்ளமும் லேசானதாகவே இருக்கும். மனதில் தோன்றும் தீராத சினம், வெறுப்பு போன்றவை நம் உடலில் தோன்றும் தீராத நோய்களுக்கு காரணம் என்று அறிவியல். நம்மை சிலுவையில் அறைந்து கொன்றவர்களை கூட மன்னித்தவர் இயேசு. அவரது பிள்ளைகள் நாம் என்பதை நமது குணங்களில் வெளிப்படுத்துவோம். நல் எண்ணங்களோடு இப்பலியில் பங்கேற்போம். ஆண்டவரே, உமக்காக காத்திருப்போருக்கு அமைதி அளித்தருளும். அதனால் உம் இறைவாக்கினர்கள் நம்பத்தகுந்தவர்களாக காணப்படுவார்களாக. உம் ஊழியர்களின் உம் மக்களாகிய இஸ்ரேலின் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். சீராக்கின் ஞான புத்தகம் பிரிவு 36 இறைவசனம் 18. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மாணவி அமெண்டா அவர்களுக்காகவும் அவர்களுடைய கல்வி ஞானத்திற்காகவும் இறைபயத்தில் வளர்வதற்கும் இன்றைய திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற தாயார் சந்திரா சாமுவேல் குடும்பத்தினருக்காகவும் சகோதரன் மைக்கேல் ரெனி குடும்பத்தினருக்காகவும் இன்றைய திருப்பலியிலே மன்றாடுவோம்.
மேலும் ஆண்டவருக்குள் நித்திய இளைப்பாறுதலை அடைந்திருக்கின்ற ஹாலந்தில் வசிக்கும் திருமதி அகிலா ஜார்ஜ் இவர்களுடைய தாயார் புஷ்பராணி ரத்தினசிங்கம் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும், 5ஆம் ஆண்டு நினைவு கூறப்படுகின்ற லாரன்ஸ், 2ஆம் ஆண்டு நினைவு கூறப்படுகின்ற ஜான்சன் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே செபிப்போம். மேலும் இன்று இந்தியா முழுவதும் நடைபெற்ற இந்த இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் எக்ஸாமுக்காக இன்று எக்ஸாம் நடைபெற்றது. ஆனால் இந்த தேர்வில் தோல்வி அடைந்து விடுவோமோ என்கின்ற எண்ணத்தில் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்ட நம்முடைய பிள்ளைகள் ஜோதிஸ்ரீ துர்கா, ஆதித்யா, மோதிலால் மற்றும் அனிதா இவர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்கினியவர்களே, ஆண்டின் பொது காலம் 24ஆம் ஞாயிறு மாலை திருவழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு முழுவதும் மன்னிப்பு என்கின்ற கலாச்சாரத்தை வளர்க்கின்ற மக்களாக நாம் மாற வேண்டும், வாழ வேண்டும் என்பதை மிகுந்த அழுத்தத்தோடு அறிவிப்பதாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் சீராக்கி ஞான புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியில், உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு, அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கின்ற ஒரு உன்னதமான அழுத்தமான செய்தியை கடவுள் நமக்கு கொடுத்து நம் எல்லாரையும் அவரை போல் இரக்கம் மிகுந்தவர்களாய், மன்னிப்பு வழங்குபவர்களாய், மன்னிப்பு என்கின்ற ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்குகின்ற புதிய சமூகமாய் நாம் மாறிட அழைப்பு விடுக்கின்றார். இதையே இன்றைய நற்செய்தியிலும் இயேசு அறிவுறுத்துகின்றார். நாம் மன்னிக்கின்ற மக்களாகவும் மன்னிப்பை கொண்டாடுகின்றவர்களாகவும் இருக்க கடவுள் நமக்கு அழைப்பு தருகின்றார். இதையே புனித பவுலடியார் தன்னுடைய சொந்த வார்த்தைகளில் நாம் இயேசுவை போல் இயேசுவுக்காய் வாழ்கின்றவர்களாய் மாற வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். சிந்தனைகளோடு இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடின தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிலையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவனும் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுள்
வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாய் மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளம் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஒழியும் புரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27 இறை வார்த்தைகள் 9. அதிகாரம் 28 இறை வார்த்தை 7. வெகுளி சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்குரியவை. பாவிகள் இவற்றை பற்றி கொள்கின்றார்கள். பழி வாங்குவோர் ஆண்டவரிடம் இருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை சின்னமாய் நினைவில் வைத்திருப்பார். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்து விடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மீது சினம் கொள்கின்றனர். அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை. அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? அழியும் தன்னை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றனர். அவ்வாறெனில் யார் அவர்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேட முடியும்? உன் முடிவை நினைத்து பார். பகைமையை அகற்று. அழிவையும் சாவையும் நினைத்து பார். கட்டளைகளில் நிலைத்திரு. கட்டளைகளை நினைவில் கொள். அடுத்தவர் மீது சினம் கொள்ளாதே. உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை.
குற்றங்களை பொருட்படுத்தாதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகிறார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்ளுபவரும் அல்ல. அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு கொண்டு உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். இரண்டாம் வாசகம். வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 7-9 வரை. சகோதர சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 18 இறைவசனங்கள் 21-35 முடிய. பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார்.
அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளனின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பி தாய் என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய ஞாயிறு இறைவார்த்தை வழிபாட்டின் தியான சிந்தனைக்கு நுழைவதற்கு முன் தேசிய தேர்ச்சி தேர்வுகளுக்கு பயந்து தோல்வி அடைந்து விடுவோமோ என்கின்ற எண்ணத்தில் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்ட நம்முடைய தமிழகத்தை சார்ந்த மாணவர்கள், விருதுநகர் அருப்புக்கோட்டை பகுதியை சார்ந்த நேற்றைய தினம் தற்கொலை செய்து கொண்ட மாணவி ஜோதிஸ்ரீ துர்கா அவருக்காகவும், தருமபுரி இலக்கியம்பட்டி பகுதியை சார்ந்த 20 வயது மாணவன் ஆதித்யாவுக்காகவும், நாமக்கல் மாவட்டம் பகுதியை சார்ந்த 21 வயது மாணவன் மோதிலால் இவர்களுக்காகவும் நாம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். உலகில் பிறக்கும் ஒவ்வொருவரையும் மனிதராகவும் புனிதராகவும் மாற்றும் அற்புதமான பண்பான மன்னிப்பை பற்றி சிந்திக்க இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு அழைப்பு தருகின்றன. அமெரிக்க ஐக்கிய நாட்டை சார்ந்த லாரா வால்டர்ஸ் ஹின்சன் என்கின்ற பெண்மணி ஆப்பிரிக்காவின் ருவாண்டா நாட்டை மையப்படுத்தி உருவாக்கிய ஓர் ஆவணப்படம் நம் ஞாயிறு சிந்தனைகளை துவக்க உதவியாக உள்ளது. 2008ஆம் ஆண்டு வெளியான அந்த ஆவணப்படத்தினுடைய தலைப்பு As We Forgive,
நாங்கள் மன்னிப்பது போல. இதுதான் அந்த குறும்படம் அல்லது ஆவணப்படத்தினுடைய தலைப்பு. இந்த ஆவணப்படத்தின் ஆரம்பத்திலேயே திரையில் ஒலிக்கும் குரல்கள் இவ்வாறு இருக்கிறது: உங்கள் குடும்பத்தை கொலை செய்து சிறையில் இருக்கும் ஒரு கொலைக்காரனை நீங்கள் வாழும் பகுதியில் விடுதலை செய்ய போகிறார்கள் என்றால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நாளை இந்த அரசு ஒருவரை அல்ல 40,000 கொலையாளிகளை விடுதலை செய்கிறார்கள். இவர்கள் நம் மத்தியில் வாழப்போகிறார்கள். இந்த வரிகளோடு தான் அந்த ஆவணப்படம் ஆரம்பமாகிறது. ருவாண்டாவில் நடந்த ஒரு இனப்படுகொலை, மாபெரும் இனப்படுகொலை, அதுவும் நம்முடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை, குடும்பத்தை இழந்த, தந்தை இழந்த, தாயை இழந்த, மகனை இழந்த, மகளை இழந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவராக நம்மை உருவகப்படுத்தி இந்த மேற்குறிப்பிட்ட அந்த வார்த்தைகளை சற்று உள்வாங்க முயற்சி செய்யுங்கள். 1990களில் ருவண்டா நாட்டில் ஏற்பட்ட இனக்கலவரம் ஒன்றில் ஒரு இனத்தை சார்ந்தவர்களில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இவர்களில் 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் குழந்தைகள். அந்நாட்டில் உள்ள மற்றொரு இனத்தை சார்ந்த 70,000த்திற்கும் அதிகமானோர் அந்த கொடூர கொலைகளை செய்ததாக ஒத்துக்கொண்டனர். அவர்கள் கைது செய்யப்பட்டனர். 2005ஆம் ஆண்டு இவர்களை ருவாண்டா அரசு விடுவித்தது. தாங்கள் கொலை செய்தது போக எஞ்சியிருந்த அதே மக்கள் மத்தியில் இவர்கள் மீண்டும் வாழ்ந்து வந்தனர். கொலையாளிகளுக்கும் கொலை செய்யப்பட்டோரின் உறவினர்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்புரவை நாங்கள் மன்னிப்பது போல, as we forgive என்ற இந்த ஆவணப்படம் காட்டுகின்றது. இந்த படம் முழுவதும் மனதை தொடும் காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றது. கொலையாளிகளை மன்னிக்கவே முடியாது என்று இந்த படத்தின் ஆரம்பத்தில் கூறும் மக்கள், முடிவில் அவர்களை மன்னிக்கும் காட்சிகள் மனதை தொடுகின்றன, நம்பிக்கையை தருகின்றன. அதேபோல் அந்த கொலையாளிகளும் உண்மையிலுமே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவது மனதில் ஆழமாய் பதியும் காட்சிகள். இவர்கள் யாரும் நடிகர்கள் அல்ல, மன்னிப்பை உண்மையாக வாழ்ந்தவர்கள். நாங்கள் மன்னிப்பது போல் என்ற ஆணவ படத்தின் தலைப்பு நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லும் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜபத்திலிருந்து எடுக்கப்பட்ட சொற்கள். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்ற ஜபத்தில் வருகின்ற சொற்கள். இன்றைய முதல் வாசகத்தில் இப்படி கூறப்பட்டுள்ளது: உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு, அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். சீராக்கின் ஞான புத்தகம் 28ஆம் அதிகாரம் 2வது இறைவசனம். அன்புக்குரியவர்களே, கடந்த 4 மாதங்களாக நம்முடைய இந்தியாவினுடைய சீன எல்லைப்பகுதியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாருமே அறிவோம். இந்த லடாக் பகுதியில் 2 நாடுகளும் தங்கள் படைபலத்தை காட்ட விரும்புகின்றது. ஒவ்வொரு நாள் செய்தியிலும் நம்முடைய நாட்டை சார்ந்த இராணுவ வீரர்களும் இராணுவ தளவாடங்களும் இராணுவ வாகனங்களில் சீனாவினுடைய எல்லை லடாக் பகுதிக்கு செல்லுவதை செய்தித்தாள்கள் தினந்தோறும் முதல் பகுதியிலே காட்டிக்கொண்டே இருக்கின்றது. அதேபோல் சீனாவினுடைய படைகளும் தங்களுடைய படைகளை அந்த பகுதியில் குவித்து வருவதாகவும், போர் விமானங்களையும் போர் ஹெலிகாப்டர்களையும் ஒரு சமதளமான இடத்தில் நிறுத்தி போருக்கு தயாராக வைத்திருப்பதையும் நமக்கு சேட்டலைட் மூலமான படங்கள் வழியாக ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களில் காட்டிக்கொண்டே இருக்கின்றார். இதற்கிடையில் 2 நாடுகளுடைய அமைச்சர்கள் பேசிக்கொள்ளுகின்றார்கள், இராணுவ அதிகாரிகள் பேசிக்கொள்ளுகின்றார்கள், 5 அம்ச திட்டங்களை முன்மொழிகின்றார்கள் என்கின்ற செய்திகள் கொடுக்கப்பட்டாலும் இந்த போர் பதற்றம் நீடித்து கொண்டுதான் இருக்கின்றது.
இவை எல்லாவற்றையும் கடந்து ஒவ்வொரு நாளும் இந்த எல்லை பகுதியில் இரு நாட்டினுடைய போர் விமானங்களும் வட்டமிட்டு கொண்டிருப்பதையும் நமக்கு செய்திகளாக கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். நம்முடைய பிரதமர் மந்திரி அவர்களும் தன்னுடைய வழக்கமான பேச்சாற்றலை கொண்டு இந்தியாவினுடைய ஒரு கைப்பிடி மண்ணை கூட சீனாவிற்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி கொண்டுதான் இருக்கின்றார். அவர் செய்கின்ற மற்ற எல்லா காரியங்களையும் மறைப்பதற்கு, அது வட இந்தியாவில் ராமர் கோவில் கட்டுமான பணியாக இருக்கட்டும், அல்லது உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறுகின்ற இந்த கொரோனா குறித்த உரிய நடவடிக்கை பாதுகாப்பை குறித்த அறிவிப்புகள் இல்லாமல் மடிந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய எண்ணிக்கையை மறைக்க, பாலிவுட் நடிகைக்கும் மற்றும் ஒரு அரசியல் கட்சிக்கும் நடைபெறுகின்ற சண்டையை முதன்மை செய்தியாக நமக்கு கொடுத்து நம்முடைய எண்ணங்களை திசை திருப்புகின்ற நிகழ்வுகளை எல்லாம் ஒரு பக்கம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இதற்கு வலு சேர்க்கும் வண்ணமாக ஒரு 2 தினங்களுக்கு முன்பு பிரான்சிலிருந்து வாங்கப்பட்ட ரஃபேல் என்கின்ற அதிநவீன போர் விமானம் இந்தியாவுக்கு இராணுவத்திற்கு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது என்கின்ற ஒரு செய்தியையும் ஊடகங்கள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் ஏன் மேற்கோள் காட்டுகிறேன் என்று சொன்னால், முதலில் ருவாண்டாவில் நடைபெற்ற அந்த உண்மை நிகழ்வு மன்னிப்பு என்கின்ற ஒரு மாபெரும் பண்பை எப்படி நாம் கொண்டாடுவது என்பதை நமக்கு விளக்குவதாக இருக்கிறது. இப்பொழுது நான் குறிப்பிட்ட இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பதற்றம் நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் கூகுளுக்குள் சென்று உலகில் மிக மோசமான தலைவர்கள் என்று சொல்லி நீங்கள் தேட முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால், ஒரு 15 தலைவர்களுடைய பெயர்களை அந்த கூகுள் நமக்கு பட்டியலிட்டு காட்டுகின்றது. மிக மிக கொடுமையாக பல லட்சம் உயிர்களை கொன்று குவித்த தேசங்களின் தலைவர்களை குறித்து அந்த பகுதி சொல்லுகின்றது. அது ஜெர்மனியை ஆண்ட ஹிட்லர், சோவியத் யூனியனுடைய டிக்டேட்டராக இருந்த ஜோசப் ஸ்டாலின், வலாச்செரா என்கின்ற பகுதியினுடைய அரசனாக இருந்த வீலாட், பால்போட் என்கின்ற கம்போடிய தேசத்தினுடைய பிரதமர் மந்திரி, ஜெர்மனியில் யூதர்கள் முழுவதையும் கொலை செய்ய வேண்டும் என்கின்ற திட்டத்திற்கு பின்புலமாய் மாஸ்டர் மைண்டாக இருந்த ஹென்ரிச் ஹிம்மலர், நமக்கெல்லாம் தெரிந்த சதாம் ஹுசைன், இடியாமின், ஈவான், மேக்சிமில்லன், ரோபஸ்பியர், மாவோ தேசங், கெங்கிஸ்கான், இவர்களையெல்லாம் பட்டியலிட்டு காட்டி இவர்களுடைய காலகட்டத்திலெல்லாம் பல லட்சம் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி பட்டியலை காட்டுகின்றது. த மோஸ்ட் ரூத்லெஸ் டிக்டேட்டர்ஸ் இன் த ஹிஸ்ட்ரி என்று சொல்லி நாம் டைப் அடித்தால் இவர்களுடைய பட்டியலை கொடுக்கின்றது. ஏன் இந்த வெறுப்பு? ஏன் இந்த கொலைகள்? ஏன் இந்த இரத்தத்தின் மீதான இவர்களுக்கான ஆசை? ஏன் இப்படிப்பட்ட நாசகர வேலை? ஏன் இந்த குரூரம் என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க ஆரம்பித்தால் இவர்களிடம் மன்னிக்கின்ற பண்பு இல்லாமல் இருந்தது என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். இவைகளையெல்லாம் கடந்து இன்றைய இறைவார்த்தை வழிபாடு இந்த உலகை நாம் கொண்டாட வேண்டும், இந்த உலகில் நாம் அமைதியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மன்னிப்பு ஒன்றுதான் மாபெரும் மருந்தாக அமைய முடியும் என்பதை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நான் துவக்கத்தில் சொன்னது போல உலகில் பிறக்கும் ஒவ்வொருவரையும் மனிதராகவும் புனிதராகவும் மாற்றும் அற்புத பண்பு மன்னிப்பு என்று சொல்லப்படுகிறது. இதையே இன்றைய இறைவார்த்தை வழிபாடும் தியானிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது.
மன்னிப்பு பெறுவதும் வழங்குவதும் வாழ்வு என்ற நாணயத்தின் இரு பக்கங்கள். அவற்றை தனித்தனியே பிரித்து பார்க்க முடியாது. நாம் எப்போதெல்லாம் பிறருக்கு மன்னிப்பு வழங்குகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் மன்னிப்பு பெறுகிறோம் என்கின்ற நிதர்சன உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரை நாம் மன்னிக்கிறோம் என்று சொன்னால் அவர் வெறுமனே மன்னிப்பு பெறுகின்றவராக மட்டுமில்லை, மாறாக நாமே மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகின்றவர்களாகவும் குணமடைந்தவர்களாகவும் அமைதியை கொண்டாடுகின்றவர்களாகவும் நாம் இருக்கின்றோம். இதைத்தான் புனித அசிசியார் தன்னுடைய அமைதியின் ஜெபத்தில் அழகாய் சொல்லுவார். மன்னிப்பதாலேயே நாம் மன்னிப்பு பெறுகிறோம். In forgiving we are forgiven என்று சொல்லி புனித அசிசியார் கூட தன்னுடைய ஜெபத்தில் குறிப்பிடுகின்றார். மன்னிப்பை தன் உயிர் மூச்சாக கொண்டிருந்தவர் இயேசு என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு நிறைய பகுதிகளை என்னால் விவிலியத்திலிருந்து மேற்கோள் காட்ட முடியும். அது 4 பேர் சுமந்து வந்த முடக்குவாதமுற்ற மனிதராக இருக்கட்டும். முடக்குவாதமுற்ற மனிதரை குணப்படுத்துவதற்கு முன் இயேசு முதலில் அவருடைய பாவங்களை மன்னித்து அவரை குணப்படுத்துகின்றார். பரிசேயருடைய இல்லத்திற்கு உணவருந்த சென்றிருந்த இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து கண்ணீர் விட்டு கூந்தலால் துடைத்த பாவியான பெண்ணை இயேசு மன்னிக்கின்றார். சக்கேயனுடைய இல்லத்திற்கு சென்று அவனுக்கான ஆசிரை வழங்கி இயேசு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, அதன் நிமித்தமாய் உன் வீடும் உன் வீட்டாரும் மீட்பு பெறுகின்றனர் என்று சொல்லி மன்னிப்பை குறித்து இயேசு பேசுகின்றார். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை மோயிசுடைய சட்டப்படி அவளை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் அழைத்து வந்தபொழுது இயேசு அழைத்து வந்தவர்களுடைய பாவங்களை எல்லாம் தன் கைப்பட கீழே எழுதி அவர்களை மன்னிக்கின்ற மனிதர்களாக மட்டுமல்லாது தண்டனை கொடுக்கின்ற மனிதர்களாக அல்லாமல் அவர்களை அனுப்பி வைத்து அந்த பெண்ணையும் இயேசு குணப்படுத்தி அனுப்புகின்றார். உச்சகட்டமாக இயேசு சிலுவையில் தன் மரண நேரத்தில் உயிர்விடும் அந்த விளிம்பில் தன்னை காயப்படுத்திய, தன்னை எள்ளி நகையாடிய எல்லாரையும் மன்னிக்கின்றார். அவர்களை மன்னிக்கும்படி அவர்களுக்காக இயேசு கடவுளிடம் ஜெபிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, மன்னிப்பதை இயேசு உயிர் மூச்சாக கொண்டிருந்தார். இதை இந்த நமக்கான பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் சீராக்கின் ஞான புத்தகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அடுத்தவர் மீது சினம் கொள்ளாதே, இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை, குற்றங்களை பொருட்படுத்தாதே. நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை நீ மன்னித்து விடு என்று சொல்லி சீராக்கின் ஞான புத்தகம் இன்று நமக்கு அறிவுறுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, மன்னிப்பு கொடுப்பது என்பதும் பெறுவது என்பதும் உயிர் மூச்சுக்கு சமமாய் இயேசு கருதுகின்றார். இயேசுவிடம் இருந்த இந்த மகத்துவமான பண்பு பழைய ஏற்பாட்டில் அப்பா கடவுளிடமும் இருந்தது. இதை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. அன்புக்குரியவர்களை, தொடக்கத்திலிருந்தே நீங்கள் விவிலியத்தை வாசித்து பாருங்கள். அப்பா கடவுளிடம் மன்னிப்பு வழங்குவது என்கின்ற ஒரு கலாச்சாரம் இருந்தது. மன்னிப்பு வழங்குவது என்கின்ற ஒரு கலாச்சாரம் இருந்தது. அப்படி என்றால் அது எவ்வளவு பெரிய காரியம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தொடக்கத்தில் கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கின்றார், எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஆனால் அவர்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கின்றார்கள். கடவுள் அவர்களை தண்டிக்கவில்லை, அவர்களை வெறுக்கவில்லை, அவர்களை அழித்து விடவில்லை, அவர்களை கொண்டு போடவில்லை. மாறாக அவர்களை மன்னித்து வாழும்படி செய்கின்றார். காயின் ஆபேலை அவன் சகோதரன் காயின் கொலை செய்கின்றான். ஆபேலுடைய இரத்தம் கடவுளின் முன் கதறுகிறது. கடவுள் காயினை எதிர்கொண்டு, ஏன் உன் சகோதரனை கொன்றாய்? அவனுடைய இரத்தம் என் முன் கூக்குரல் எழுப்புகிறது என்று சொல்லுகின்றார். ஆபேலுக்கு இணையாக காயினை கடவுள் கொலை செய்யவில்லை, மாறாக அவனை மன்னித்து வாழும்படி விட்டுவிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் புத்தகத்தில் ஈசாக்கினுடைய பிள்ளைகள் ஏசா, யாக்கோபு,
இந்த யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி விடுகின்றான், உணவு கொடுத்து வஞ்சகம் செய்கின்றான், தலைச்சன் பிள்ளைக்குரிய அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளுகின்றான். எல்லாவற்றையும் விட தலைச்சன் பிள்ளைக்குரிய தந்தையினுடைய ஆசிரியம் ஏமாற்றிக் கொள்ளுகின்றான். இந்த பகுதி முழுவதையும் வாசித்து பாருங்கள். நாம் வாசிக்கின்றோம், ஏசாவு ஒரு காலகட்டத்தில், ஏசா ஒரு காலகட்டத்தில் இப்படியாய் சொல்லுவார். தொடக்க நூல் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 41வது இறைவசனம், தந்தையிடமிருந்து யாக்கோபு பெற்றிருந்த ஆசையை முன்னிட்டு ஏசா யாக்கோபு மீது வர்மம் கொண்டு என் தந்தைக்காக துக்கம் கொண்டாடும் நாட்கள் நெருங்கிவிட்டன, அதன் பின் என் தம்பி யாக்கோபை கொன்று போடுவேன் என்று சொல்லி தனக்குள் சொல்லிக் கொண்டான். எவ்வளவு வெறியோடு இருந்தான், எவ்வளவு கோபத்தோடு இருந்தான். அன்புக்குரியவர்களை, தொடர்ந்து வாசிக்கின்றோம். தொடக்க நூல் புத்தகம் 33ஆம் அதிகாரம், யாக்கோபு ஏசா சந்திப்பு நடைபெறுகின்றது. ஏசா எல்லாவற்றையும் மறந்து தன் சகோதரன் யாக்கோபை வார்த்தை சொல்லுகிறது. அவன் முன்பு செய்த எல்லாவற்றையும் மன்னித்து அவனை இறுக கட்டி தழுவி முத்தமிட்டு மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினார். மன்னிப்பை ஏசா எப்படி அருமையாய் வெளிப்படுத்துகின்றார் பாருங்கள். தன் சகோதரனை, தன்னை ஏமாற்றியவனை, தன் தந்தையிடமிருந்து தலைச்சன் பிள்ளைக்குரிய ஆசையை திருடியவனை, உணவு கொடுத்து உரிமையை ஏமாற்றியவனை, என் தம்பியை கொன்று நான் என்னுடைய வர்மம் முழுவதையும் என் தம்பியின் மீது செலுத்துவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தவன் எல்லாவற்றையும் மறந்து தன் சகோதரனை கட்டி தழுவி அவனிடம் கண்ணீர் சிந்தி மன்னித்து விடுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து யாக்கோபினுடைய பிள்ளைகளில் ஒருவனான யோசேப்பை குறித்தும் வாசிக்கின்றோம். யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் இஸ்மாயிலருக்கு விட்டுவிடுகின்றார்கள். இஸ்மாயிலர் கொண்டு போய் பார்வோன் மன்னனுடைய மெய்காப்பால் அதிகாரிகளில் ஒருவரான போத்திபாரிடம் விட்டுவிடுகின்றார்கள். போத்திபாரின் வீட்டில் அடிமையாய் யோசேப்பு இருக்கின்றார். அதன் பிறகு கடவுள் அவரோடு இருந்ததால் அவனை போத்திபார் தன்னுடைய இல்லத்தினுடைய முதன்மை சிறப்பு பணியாளராய் உயர்த்துகின்றார். போத்திபாருடைய மனைவி தகாத உறவு கொள்ள முயற்சிக்கின்றார். ஆனால் கடவுள் யோசேப்போடு இருந்து யோசேப்பை காக்கின்றார். தனக்கு எதிராக குற்றம் செய்த போத்திபாருடைய மனைவியை யோசேப்பு மன்னிக்கின்றார். அதன் பிறகு பார்வோனுக்கு அடுத்தபடியாக எகிப்து தேசத்தினுடைய மாபெரும் ஆளுநராய் மாறுகின்றார். எகிப்தில் பஞ்சம் நிலவுகிறது. எகிப்து தேசத்தை சுற்றி இருக்கிற நாடுகள் முழுவதும் பஞ்சம் ஏற்படுகின்றது. இப்பொழுது யோசேப்பினுடைய சகோதரர்கள் உணவுக்காக தானியங்கள் வாங்க வேண்டி எகிப்திற்கு வருகின்றார்கள். தன்னை விற்றுவிட்டார்களே, தன்னை பாழும் கிணற்றில் தள்ளிவிட்டார்களே, தன் தந்தையிடமிருந்து தன்னை பிரித்து விட்டார்களே என்கின்ற எந்த எண்ணமும் இல்லாதவனாய் யோசேப்பு தன் சகோதரர்களை எல்லாம் கண்டபொழுது அவர்களை கட்டி தழுவி அவர்கள் மீது சாய்ந்து அழுது தன் மன்னிப்பை வெளிப்படுத்துகின்றார். தொடர்ந்து கடவுள் யோசேப்போடு இருக்கின்றார். யோசேப்பின் நிமித்தமாய் எல்லாவற்றையும் கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். அவனுடைய தந்தையினுடைய குடும்பம் முழுவதையும் எகிப்திற்கு கொண்டு வந்து பேரினமாய் மாற்றுகின்றார். மோயிசன் பிறப்பால் எபிரேயர் இனத்தை சார்ந்தவன். ஆனால் பார்வோனுடைய அரண்மனையில் பார்வோனின் மகனாய் வளர்க்கப்படுகின்றார். தன் இனத்தை சார்ந்த ஒருவனை எகிப்தியன் கொலை செய்ததால் எகிப்தியன் மீது கடும் கோபம் கொண்டு கொலை செய்கின்றான். தன்னுடைய குற்றம் வெளிப்பட்டவுடன் உயிரை காத்துக்கொள்ள மிதியானுக்கு ஓடுகின்றான். ஆனால் கடவுள் அவரை அழைத்து மன்னித்து, என் மக்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து அழைத்து வருகின்ற விடுதலை வீரன், மிகப்பெரிய இறைவாக்கினன் நீ என்று சொல்லி கடவுள் மோயிசனை அழைத்து அனுப்பி வைக்கின்றார். அன்புக்குரிய விவிலியத்தில் அநேக பகுதிகள் இருக்கின்றது. அப்பா கடவுள் எப்படி பேரிரக்கம் கொண்டவராக இருந்தார் என்று சொல்லி விடுதலை பயனுள்ள புத்தகத்தில் கூட நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் அழகாய் சொல்லுகின்றார், நான் உன் மீது அன்பு கூர்ந்து உனக்கு பேரன்பு காட்டுவேன். விடுதலை பயனுள்ள புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது இறைவசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். மீண்டும் விடுதலை பயனுள்ள புத்தகம் 22:27 கடவுள் சொல்லுகின்றார், நான் இரக்கமுடையவர். அன்புக்குரியவர்களே, அப்பா கடவுள் இரக்க மிகுந்தவராய், பேரன்பு கொண்டவராய், மன்னிப்பதில் தாராள உள்ளம் கொண்டவராய் இருந்தார். எனவே தான் சொல்லுகின்றேன்,
கடவுளுடைய கலாச்சாரம் மன்னிப்பளிப்பதாயிருந்தது. யோனா புத்தகம் நினிவே என்கின்ற நகரை குறித்து பேசுகின்றது. கடவுள் நினிவே நகரை அழிக்க திட்டமிடுகின்றார் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய். ஆனால் யோனாவை கொண்டு அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்றார். அவர்கள் மனம் மாறுகின்றார்கள். சாக்கு உடை உடுத்தி தங்கள் பாவங்களை நினைத்தவர்கள் மனம் வருந்துகின்றார்கள், மனம் மாறுகின்றார்கள். கடவுள் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய கலாச்சாரம் மன்னிப்பு கொடுப்பது என்பது கடவுளின் கலாச்சாரமாயிருந்தது. அதுதான் இயேசுவிலும் வெளிப்பட்டது. அதுதான் நம்மிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு இன்றைய இறைவார்த்தை வழிபாடு மூலமாய் நமக்கு சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு மன்னிப்பதை தன் உயிர் மூச்சாக கொண்டிருந்தார் என்பதை இன்றைய நற்செய்தி அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் இரு கருத்துக்களை நாம் ஆழமாய் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். முதல் கருத்து, ஒருவர் தவறு செய்யும் போது எத்தனை முறை மன்னிப்பது என்ற கேள்வியின் பதிலாக கூறப்பட்டுள்ளது. நம் எல்லாருக்கும் எழும் இந்த கேள்வி பேதுருவுக்கும் எழுந்தது. அந்த கேள்வியுடன் இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகிறது. கடந்த வார நற்செய்தி துவக்கம், இந்த வார நற்செய்தியின் துவக்கம் ஏறத்தாழ ஒரே விதமான சொற்களுடன் துவங்குகின்றது. கடந்த வார நற்செய்தியில் இயேசு, உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் என்று துவங்குகின்றார். என் சகோதர சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் என்கின்ற சொற்களுடன் இந்த வார நற்செய்தியை பேதுரு துவங்குகின்றார். தவறுகளை பிறர் செய்தாலும் ஒப்புரவு முயற்சிகளை நாம் துவக்க வேண்டும் என்பதை இயேசு சென்ற வாரம் தெளிவாக கூறினார். கடினமான அச்சவாலை ஏற்றுக்கொண்ட பேதுருவுக்கு அடுத்த ஒரு கேள்வி எழுகிறது. என் சகோதரர் அல்லது சகோதரி எனக்கு எதிராக பாவம் செய்தால் அவர்களை எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும் என்கின்ற கேள்வியை தொடுக்கின்றார். 7 முறை மன்னிக்கலாமா? இது பேதுருவின் கேள்வி. 7 முறை அல்ல, 70 தடவை. இது இயேசுவின் பதில். 770 770 என்ற எண்களை வைத்து கூட்டல் பெருக்கல் கணக்குகளை ஆரம்பிக்க வேண்டாம். இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இடையே நடந்தது கணக்கு பாடம் அல்ல, கணக்கை கடந்த கருத்துக்களை உணர்த்தும் பாடம். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்து கொண்டது போல விவிலியத்தில் ஒரு சில சொற்கள் முழுமையை குறிக்கும் அடையாளங்களாயிருக்கின்றது. அது எண் 3 இருக்கட்டும், 7 இருக்கட்டும், அல்லது 40 இருக்கட்டும், இவை எல்லாமே முழுமையை குறிக்கின்ற எண்கள். எனவே இயேசு பேதுரு கேட்கின்றார் 7 முறையாய் என்று சொல்லி. ஆனால் இயேசு சொல்லுகின்றார் 7 முறை அல்ல, 70 தடவை. எல்லைகளை தாண்டி, கணக்குகளை எல்லாம் தாண்டி எப்பொழுதும் மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை குறித்து இயேசு பேதுருவுக்கு சொல்லுகின்றார். எத்தனை முறை மன்னிப்பது என்ற கேள்விக்கு அளவற்ற முறை மன்னிப்பு வழங்க வேண்டும் என்பது இயேசு இன்றைய நற்செய்தியில் சொல்லித்தரும் முதல் பாடமாய் நான் பார்க்கின்றேன். அடுத்து, எத்தனை பெரிய தவறை மன்னிப்பது என்ற கேள்விக்கு பதில் சொல்லுவது போல் இயேசு ஓர் ஓமையை இன்றைய நற்செய்தியில் குறிப்பிடுகின்றார். மத்தேயு நற்செய்தியில் மட்டுமே பதிவாகியுள்ள இந்த ஓமை எல்லைகள் ஏதுமின்றி மன்னிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. என்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியினுடைய அந்த ஓமையில் 3 பகுதிகளை நாம் பார்க்கின்றோம். 1, அரசருக்கும் பணியாளருக்கும் இடையே நிகழும் அற்புதமான மன்னிப்பு நிகழ்ச்சி. இந்த முதல் பகுதி நமக்கு சொல்லுகிறது. 2வது பகுதி, மன்னிப்பு பெற்ற பணியாளர் தன் உடன் பணியாளரை மன்னிக்க மறுத்தது குறித்து பேசுகின்றது. 3வது பகுதி, மன்னிப்பு தர மறுத்த பணியாளரை அரசர் மீண்டும் தண்டித்ததை குறித்து பேசுகின்றது. எத்தனை பெரிய தவறாக இருப்பினும் மன்னிக்க வேண்டும் என்ற கருத்தை புரிந்து கொள்ள இந்த ஓமையில் இயேசு பயன்படுத்தியுள்ள கடன் தொகைகள் உதவியாக உள்ளன. அரசரிடம் பணியாளர் பட்ட கடனை ஒரு மலையாக உருவகித்தால், மன்னிக்கப்பட்ட பணியாளரிடம் உடன் பணியாளர் பட்ட கடன் ஒரு சிறு தூசி என்றுதான் சொல்ல வேண்டும். அரசரிடம் பணியாளர் பட்ட கடன் 10,000 தாலந்து என்றும், உடன் பணியாளர் பட்ட கடன் 100 தெனாரியம் என்றும் இயேசு குறிப்பிடுகின்றார்.
ஒரு நாளைக்கு கூலி என்ற அளவுகோல் கொண்டு பார்த்தால் 10,000 தாலந்து என்ற எண்ணிக்கை 6 கோடி நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஏறத்தாழ 1,60,000 ஆண்டுகளுக்கு உரிய கூலித்தொகை. இதற்கு மாறாக உடன் ஊழியர்பட்ட கடன், இந்த 100 தெனாரியம் என்பது 100 நாள் கூலிக்கு இணையானது. கடன் தொகையை செலுத்த வழியில்லாத பணியாளர் ஒரு வர்த்தக பொருளாக மாற்றப்படுகின்றார். அவர் மட்டுமல்ல, அவரது மனைவி, மக்கள் அனைவருமே வர்த்தக பொருளாக மாற்றப்பட்டு அவரது உடைமைகளுடன் சேர்த்து விற்கப்பட வேண்டும் என்று அரசர் ஆணையிடுகின்றார். அரசர் விடுத்த ஆணை இன்றைய உலகின் அவலங்களை நம் நினைவுக்கு உணர்கிறது. நாம் வாழும் காலத்தில் ஒரு வீட்டுத் தலைவர் பட்ட கடனை அடைக்க முடியாத நிலையில் குடும்பம் முழுவதும் விற்கப்பட்டு கொத்தடிமைகளாக வாழ வேண்டிய துயரங்கள் நம் உள்ளத்தை கீறுகின்றன. கடன் தொல்லையால் வர்த்தக பொருளாக விற்கப்படுவது தனி மனிதர்களும் அவர்களது குடும்பங்களும் மட்டுமல்ல, நாடுகளும் கடன் தொல்லையால் சிக்கி திணறுவதை காணலாம். 3ஆம் உலக நாடுகள் என்று சொல்லி இன்று சில நாடுகளை வளர்ந்த நாடுகள், முதல் நாடுகள் என்று சொல்லுபவை சொல்லுகின்றன. ஏன் இவைகள் 3ஆம் உலக நாடுகள் என்று சொல்லப்படுகின்றது? இந்த 1ஆம் உலக நாடுகள் இவர்களுக்கு கடன்களை கொடுத்து இவர்களை தங்களுடைய காலனி ஆதிக்க நாடுகளாக மாற்றிக்கொண்டது. அதே வேளையில் இந்த முதல் உலக நாடுகள் இந்த 3ஆம் உலக நாடுகளை பயன்படுத்தி தங்களுடைய நிறுவனங்களை அங்கு அமைத்து குறைந்தபட்ச கூலியில் அவர்களுடைய பெருவாரியான அவருடைய உழைப்பை சுரண்டி தங்கள் முதல் உலக நாடுகள் தங்களுடைய வளத்தை குவித்து கொண்டிருப்பதால் இப்படி 3வது உலக நாடுகள் என்கின்ற பட்டியலை நாம் பார்க்க முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த COVID-19 கொரோனா நோய் தொற்று ஆரம்பித்த சில வாரங்களிலிருந்து நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒவ்வொரு நாளும் உலக தலைவர்களுக்கு அவர் செய்தியை கொடுக்கின்றார். இந்த கொள்ளை நோய்க்கு பிறகு நாம் எப்படி வாழப்போகிறோம்? ஐநாவினுடைய தலைமை செயலர் அந்தோனியோ குட்ரேஸ் அவர்கள் கூட சொல்லுகின்றார், இந்த கொள்ளை நோய்க்கு பின் நாம் வாழப்போகும் உலகில் வறிய நாடுகள் பட்ட கடனை செல்வம் மிகுந்த நாடுகள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஐநா நிறுவனத்தினுடைய தலைமை செயலரும் நம்முடைய திருத்தந்தை அவர்களும் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, 10,000 தாலந்து 100 தெனாரியம் என்ற இந்த இவ்விரு கடன் தொகைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 10,000 தாலந்து கடலளவு நீர் என்றால் 100 தெனாரியம் கையளவு நீர். கடலளவு கடனில் மூழ்கி மூச்சுவிட போராடி கொண்டிருந்த பணியாளரை அரசர் கரம் நீட்டி வெளியில் கொணர்ந்து அப்பணியாளரும் அவருடைய குடும்பத்தாரும் வாழும் வண்ணம் மன்னிப்பு என்ற உயிர் மூச்சை வழங்கினார். ஆனால் அந்த பணியாளரோ தனக்கு அரசர் வழங்கிய உயிர் மூச்சை மறந்துவிட்டு உடன் பணியாளருடைய மூச்சை நிறுத்தும் முயற்சியாக வாசிக்க கேட்டோம், அவருடைய கழுத்தை நெரித்தார் என்று வாசிக்கின்ற பொழுது அதிர்ச்சி அடைகின்றோம். மன்னிப்பு பெறுவதும் தருவதும் நாம் உள்ளிழுத்து வெளிவிடும் மூச்சு காற்றை போல ஒன்றோடொன்று பின்னி பிணைந்த செயல்பாடுகள். ஒன்று குறைந்தாலும் நோயுறுவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களை, இறுதியாக இன்றைய நற்செய்தியில் இயேசு அழகாய் சொல்லுகின்றார், உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். அன்புக்குரியவர்களே, ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், நாம் மன்னிக்கின்ற பொழுது அமைதியை கொண்டாடுகின்றோம். நாம் மன்னிக்கின்ற பொழுது நோய் நீங்கி நலமடைகின்றோம். நாம் மன்னிக்கின்ற பொழுது கடவுளின் ஆசிரை 100 மடங்கு பெறுகின்றோம். நாம் மன்னிக்கின்ற பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகின்றது. அப்படி என்றால் மன்னிப்பு வழங்குவது நம் கலாச்சாரமாய் மாற வேண்டும். இதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு அழுத்தமாய் சொல்லுகின்றது. இந்த 2வது வாசகத்தில் புனித பவுலடியார் சொல்லுகின்றார், நாம் இறந்தாலும் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கென்றே வாழுகின்றோம், ஆண்டவருக்கென்றே இறக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்.
ஆண்டவருடைய தன்மை எதுவாக இருந்தது? இயேசுவினுடைய குணம், பண்பு, கலாச்சாரம் எதுவாக இருந்தது? மன்னிப்பு வழங்குவது இயேசுவின் கலாச்சாரமாய், பண்பாய், தன்மையாய் இருந்தது. அப்படி என்று சொன்னால் இன்று நாமும் அதைத்தான் செய்ய அழைக்கப்படுகின்றோம். நாம் வழங்கும் மன்னிப்பினால் மற்றவர்கள் பெறும் நன்மையை விட நாம் பெறும் நன்மையே அதிகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆங்கில சொற்றொடர் ஒன்று இருக்கின்றது. Forgive others not because they deserve forgiveness, but because you deserve peace. அதாவது மற்றவர்களுக்கு மன்னிப்பு வழங்கு, அவர்களுக்கு மன்னிப்பு தேவை என்பதால் அல்ல, உனக்கு அமைதி தேவை என்பதால் மன்னிப்பு வழங்கு என்பதுதான் அந்த வாக்கியத்தின் மொழிபெயர்ப்பாக இருக்குது. Forgive others not because they deserve forgiveness, but because you deserve peace. நாம் மன்னிக்க மறுக்கின்ற பொழுது சொல்லப்படுகின்ற கூற்றும் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றது. Refusing to forgive someone is like drinking poison and waiting for the other person to die. அதாவது ஒருவரை மன்னிக்க மறுப்பது விஷத்தை, நஞ்சை நாம் குடித்துவிட்டு அடுத்தவர் இறப்பார், செத்து மடிவார் என்று எதிர்பார்ப்பதற்கு சமம் என்று சொல்லி அந்த வாக்கியம் சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த மன்னிப்பை நாம் முதலில் நம் குடும்பத்தில் இருப்பவரோடு கொண்டாட வேண்டும். இன்னைக்கு எங்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்கின்றது? நாம் வெளி உலகில் நடைபெறுகின்ற காரியங்களை குறித்து தான் பேசுகின்றோம். ஆனால் நம்முடைய குடும்பத்திற்குள் மன்னிக்க முடியாத சூழல்கள் நிறையவே இருக்கின்றது. எனவே தான் நம்முடைய குடும்பங்களில் அமைதி இல்லை, நம்முடைய குடும்பங்களில் நிம்மதி இல்லை, நம்முடைய குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாடுகின்ற சூழல் இல்லை, திருமண வாழ்வில் ஒரு புரிதல் இல்லை. காரணம், நாம் மன்னிக்கின்ற மக்களாக இல்லை. உண்மை அதுதான். நல்லா யோசிச்சு பாருங்க. எதுக்கு கணவன் மனைவிக்குள்ளார சண்டை? எதுக்கு அம்மா அப்பாக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை? காரணம், நாம் மன்னிக்கின்ற மக்களாக இருப்பதே இல்லை. நம்மை ஒருவர் எதிர்த்தால் உடனடியாக நாமும் எதிர்க்க வேண்டும் என்கின்ற மனம் கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றோம். ஒருவர் நம்மை காயப்படுத்தினால் உடனடியாக அவரை நாம் காயப்படுத்த நினைக்கின்றோம். உடனடியாக இல்லாவிட்டால் எப்பொழுது நேரம் கிடைக்கும் என்று சொல்லி பதுங்கிக் கொண்டு வஞ்சம் தீர்த்து கொள்ளுகின்றோம். இப்படிப்பட்ட சூழலில் எப்படி கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களை நெருங்கும் அல்லது நம்முடைய குடும்பங்களை தொடும்? அன்புக்குரியவர்களே, நாம் இயேசுவை வணங்குகின்றோம், இயேசுவை ஆராதிக்கின்றோம். இயேசு மன்னிப்பதை தன் உயிர் மூச்சாக கொண்டிருந்தார். எனவே தான் நம்முடைய திருச்சபை கூட ஒவ்வொரு திருப்பலியிலும் தொடக்கத்திலேயே இந்த மன்னிப்பு வழிபாட்டிற்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கின்றது. நாம் கடவுளுடைய மன்னிப்பை பெற்றவர்களாய் வழிபாட்டில் பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான் திருச்சபையினுடைய ஆவலாகவும் ஆசையாகவும் இருக்கின்றது. எனவே தான் ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு முன்பாக துவக்கத்திலேயே நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுகின்றவர்களாக, தூய்மைப்படுத்திக் கொள்ளுகின்றவர்களாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அதற்கான தயாரிப்பாகத்தான் மன்னிப்பு வழிபாடு இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அன்னை தெரேசா அழகாக சொல்லுவார்கள், முதலில் நம்முடைய வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்வோம், பிறகு நாம் வாழுகின்ற சமூகம் சுத்தமடையும் என்று சொல்லுவார்கள். அதே வார்த்தைகளை இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை முதலில் நாம் மன்னித்தால்தான் நம்முடைய சமூகம் மன்னிக்கப்பட்ட சமூகமாக, நம்முடைய சமூகத்தில் இருப்பவர்களை மன்னிக்கின்ற மனிதர்களாக நாம் மாற முடியும். நம்ம நிறைய பேர் நினைக்கின்றோம் மன்னிப்பது என்பது கோழைத்தனம் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, மன்னிப்பது கோழைத்தனம் அல்ல, மன்னிப்பது கடவுளின் குணம். மன்னிக்கின்றவர்கள் தான் உலகில் மிகப்பெரிய பலசாலிகள். 1000 எடுத்துக்காட்டுகளை என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். 1000 எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். திருச்சபையில் அதிகமாய் புதுமைகள் நடைபெறுகின்ற இடம் திருப்பலியும் நாம் கொண்டாடுகின்ற ஒப்புரவு அருட்சாதனமும் தான். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டின் பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறு தருகின்ற இந்த அழுத்தமான செய்தியை நாம் ஏற்றுக்கொள்வோம். நாம் இதுவரை யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அவர்களுக்காக செபிப்போம், அவர்களை முழுமையாய் மன்னிப்போம். மனிதர்களாகிய நமக்கு சற்று கடினமாக இருக்கும், ஆனால்
நாம் இயேசுவின் சீடர்களாய் சீடத்திகளாய் நம்முடைய அன்றாட சிலுவைகளோடு 2-3 வாரங்களுக்கு முன்பு நாம் வாசித்தோம். என்னை பின்பற்ற விரும்புகின்றவர் தன் அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். மன்னிக்க முடியாத சூழல் என்பது, மன்னிப்பு தர முடியாது என்கின்ற எண்ணம் என்பது கூட ஒரு சிலுவை, மறந்து விடாதீர்கள். அந்த சிலுவையையும் நாம் தூக்கி கொண்டு இயேசுவை நாம் பின்பற்ற விரும்புகிறோம் என்று சொன்னால், நாம் மன்னிக்கின்ற மக்களாக, மன்னிப்பு வழங்குகின்ற மக்களாக, மன்னிப்பை கொடுக்கின்ற மக்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். மன்னிப்பு கொடுத்து பாருங்கள். உங்களை போன்ற மிகப்பெரிய பலசாலிகள் உலகில் யாருமே இருக்க முடியாது. எனவே தான் அன்னை தெரேசா அழகாக சொல்லுவார், the one who forgives is the strongest man in the world என்று குறிப்பிடுவார்கள். எவர் ஒருவர் மன்னிக்கிறாரோ அவர்தான் உலகில் மிகப்பெரிய பலசாலி என்று சொல்லி புனித அன்னை தெரேசா குறிப்பிடுகின்றார்கள். நாம் மன்னிக்கின்ற மக்களாக வாழ, மன்னிப்பை கொண்டாடுகின்ற மக்களாக வாழ, மன்னிப்பு என்கின்ற கலாச்சாரத்தை வளர்த்தெடுக்கின்ற மக்களாக வாழ அருள் வேண்டி தொடர்ந்து செபிப்போம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு பரிகார வாழ்வில் இயங்கிடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். மத்தேயு நற்செய்தி இயேசுவினுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகளை வாசிக்கின்ற பொழுது அழகாய் சொல்லப்படுகிறது. கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து விடுவிப்பார், மன்னிப்பை கொணருவார், மன்னிப்பை வழங்குவார் என்று சொல்லித்தான் சொல்லப்படுகின்றது. எனவே நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துரைத்து ஜெபிக்கின்ற இந்த வேளையில் நாமும் மன்னிக்க மறுத்த நேரங்களை எல்லாம் நினைத்து மன்னிக்க மறுத்த நம்முடைய உறவுகளை மன்னித்திட இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம். இரக்கமும் அருளும் கொண்டவரே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தி நீர் தேர்ந்தெடுத்த திருத்தந்தை, திருச்சபை பணியாளர்கள் இவர்கள் வாழும் கிறிஸ்துவாக இவ்வுலகில் செயல்படவும், அநீதிக்கு பயப்படாமல் சமூக அவலங்களை கண்டிக்கும் செயல்களில் பங்கேற்கவும், பிறர் அன்பு பணியில் ஈடுபட்டு மக்களுக்கு சிறந்த முன்மாதிரிகளாக செயல்பட வரவருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்குணங்களோடு வாழ அழைப்பவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் தமது பணியை உணர்ந்து நாட்டு மக்களின் நலமும் வளமுமே இரு கண்களாக கொண்டு பணியாற்றவும், தங்களின் பொறுப்பற்ற தனத்தை சரிகட்ட வரிகளை மக்கள் மீது சுமத்தாமல் அறிவுத்தன்மையோடு செயல்பட்டு பொருளாதார சரிவை மேம்படுத்த நல்லறிவு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்றவரே எம் இறைவா, எம் பகுதியில் வாழும் உடல்நலமுற்றோர், வயதானோர், ஆதரவற்றோர் போன்றோருடன்
எங்களது பொருட்களையும் நேரத்தையும் பகிர்ந்து அன்புறவு செயல்களில் ஈடுபடவும், எளிய நிலையில் இருக்கும் குழந்தைகளுக்கு கல்வி தேவைகளில் உதவி புரியவும் நல்மனம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக கதவுகளை திறந்து ஆசி பொழிபவரே எம் இறைவா, எம் பகுதி வாழ் மக்களை ஆசிர்வதியும். போதிய இயற்கை கால சூழ்நிலை நிலவவும், வேளாண்மை சிறக்கவும், நோய் தொற்று குறைந்து மக்களின் இயல்பு வாழ்வு திரும்பவும், குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும், மாணவர்களுக்கான எதிர்காலம் சீராகவும், உள்ளத்தின் தேவைகள் இறை அருளால் நிறைக்கப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர் என யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது இறைவசனமும். உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று ஓசேயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது இறைவசனமும் சொல்லுகின்றது. கடவுள் மன்னிப்பு வழங்குபவர், நம்மீது பேரன்பு கொண்டிருக்கின்றவர், இரக்கத்தை அடைமழையாய் பொழிகின்றவர். அவரை போல் நாமும் இருக்க ஜெபிப்போம். எங்களை மன்னித்து எங்கள் மீது பேரன்பு கொள்ளும் இறைவாவும் மக்களாகி நாங்கள் கொண்டு வந்து ஜெபித்த இந்த எல்லா மன்றாட்டுக்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற காணிக்கை பொருட்களோடு சேர்த்து அர்ப்பணிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் போலும். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் போலும். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணையுள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணையுள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், உம்பலியாய் என்னையும் மாற்றிடுவாய். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், உம்பலியாய் என்னையும் மாற்றிடுவாய். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பலியானாய் எமக்காக. அதில் எம்மையும் இணைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அழைத்து நமக்காகவும் முது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்கள் மன்றாடும் இந்த வேண்டுதல்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமல்ல எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலைவாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரின் நிர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உன் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை முது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கி அருளும் மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள்
அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் முகுந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் மது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு பயிற்சி பெற்ற நாம் பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும் என்று ஜெபிக்கின்ற நாம் பிறர் குற்றங்களை முழு மனதோடு மன்னிக்க அருள் வேண்டி கரம் விரித்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்மை முற்றிலுமாய் மன்னித்து தந்தை கடவுளோடு ஒப்புரவாக்கியவர். இயேசுவின் திருவிருந்து கழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். திருவிருந்து பல்லவி. கடவுளே, உமது இரக்கம் எத்துணை உயர் மதிப்புள்ளது. மானிடர் உம்ரக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். திருப்பாடல்கள் 35 இறைவசனம் 8. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. அமர்வோம். ஞாயிறு அறிவிப்புகள். நாளை செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திருச்சிலுவையின் மாட்சி திருவிழா. வருகின்ற 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித மரியாவின் துயரங்கள் நினைவு. வருகின்ற 16ஆம் தேதி புதன்கிழமை திருத்தந்தை புனித கொர்னேலியுஸ் ஆயரும் மறைசாட்சியுமான புனித சிப்ரியான் நினைவு நாள். வருகின்ற 17ஆம் தேதி வியாழக்கிழமை ஆயரும் மறைவல்லுனருமான புனித ராபர்ட் பெல்லார்மின் நினைவு நாள். வருகின்ற 19ஆம் தேதி சனிக்கிழமை ஆயரும் மறைசாட்சியுமான புனித ஜனுவாரியூஸ் நினைவு நாள். வரும் ஞாயிறு 20ஆம் தேதி ஆண்டின் பொது காலம் 25ஆம் ஞாயிறு. அன்புக்குரியவர்களே, ஒரு சில நினைவுறுத்தல்கள் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். நோய் தொற்று காலம் என்பதால் நமக்கு நிறைய தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த கொரோனா நோய் தொற்று முற்றிலும் அழிந்து போனது என்று அல்ல. என்று நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் உலக எண்ணிக்கையில் இந்தியா 11ஆவது இடத்திலிருந்து அதிகமாகி நோய் தொற்றுடையோருடைய எண்ணிக்கை அதிகமாகி 11ஆவது இடத்திலிருந்து 9ஆவது இடம், பிறகு 7ஆவது இடம், 5ஆவது இடம், இப்பொழுது 2ஆவது இடத்தில் இருக்கின்றோம். இப்படியே நாம் சென்றால் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி நோய் தொற்று அதிகமாக உள்ளோர் எண்ணிக்கையில் உலக அளவில் இந்தியா முதலிடத்தை பிடிக்கும். எனவே இந்த நோய் தொற்று காலம் முடிவடைகின்ற வரை முகக்கவசம் அணிவதையும் சமூக இடைவெளியை பின்பற்றுவதையும் தயவு செய்து உங்களுடைய தன்னிச்சை செயலாக மாற்றிக்கொள்ளுங்கள். எப்படி நாம் சுவாசிக்கிறோமோ, நமக்கே தெரியாமல் சுவாசம் எப்படி நடைபெறுகிறதோ அப்படியாய் நாம் வெளியே வருகின்ற பொழுது, அது கடைகளுக்கு செல்லுகின்ற சம்பவமாக இருக்கட்டும், ஆலயத்திற்கு வருகின்ற நிகழ்வாக இருக்கட்டும், அல்லது பணிக்கு செல்லுகின்ற செயலாக இருக்கட்டும், பயண வேலைகளில் வெளியில் வருகின்ற பொழுது முகக்கவசம் அணிவதை உறுதி செய்து கொள்ளுங்கள். சமூக இடைவெளியை பின்பற்றுவதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இது நம்முடைய அரசும் நம்முடைய மறை மாவட்டமும் அவ்வப்பொழுது இறை மக்களுக்கு நினைவுபடுத்த நமக்கு கொடுத்திருக்கின்ற வழிகாட்டி நெறிமுறை என்பதால் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆலய வளாகத்திற்குள் வருகின்ற பொழுதும், ஆலயத்திற்குள் நுழைகின்ற பொழுதும், உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்திற்காக வருகின்ற பொழுதும் நீங்கள் முகக்கவசம் அணிந்திருப்பதை தயவு செய்து உறுதி செய்து கொள்ளுங்கள். முகக்கவசம் அணிவது உங்களை பாதுகாத்து கொள்வதற்கான செயல் மட்டுமல்ல, அடுத்தவரை பாதுகாப்பதற்கான செயலும் கூட. எனவே ஒருவர் மற்றவருக்கு உதவிட இந்த செயலை தவறாது கடைபிடிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, வாரம் முழுவதும் காலை வேளைகளில் 10 மணியிலிருந்து 1 மணி வரை அல்லது 12 மணி வரை நம்முடைய ஆலய பணியாளர் அண்ணன் கபிரியல் அவர்கள் நம்முடைய ஆலயத்தில் இருப்பார், திருப்பண்டக சாலையில், சேக்கர ஸ்ட்ரீட். எனவே விரும்புகின்றவர்கள் உங்களுடைய சந்தாவை கொடுத்து உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். கடந்த 6 மாதங்களாக ஆலயத்தில் திருப்பலிகள் நடைபெறவில்லை. எனவே பங்கினுடைய பராமரிப்பிற்கென்று நம்மிடம் பெருத்த தொகை ஒன்றுமில்லை. இருந்த தொகை நம்முடைய பங்கினுடைய வங்கி கணக்கில், சேமிப்பு கணக்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடப்பட்டது. அதை நாம் உடைக்கவும் முடியாது. எனவே உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்று இந்த மன்னிப்பை குறித்து நாம் தியானித்தோம். நிறைய நேரங்களில் நாம் உணர்ச்சி வசப்படுகின்றோம், அல்லது கோபத்தை உமிழ்கின்றோம், அல்லது வெறுப்பை எரிமலை போல் கக்குகின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த எல்லா சூழலையும் தவிர்க்க முடியுமா என்று சொன்னால் நம்முடைய இயல்புக்கு சற்று கடினமானது தான். ஆனால் இதைத்தான் நம்முடைய வாழ்வியலாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே ஒருவருக்கொருவர் உதவி செய்வோம், மன்னிப்பை வழங்குவோம், மன்னிப்பை கொண்டாடுவோம், மன்னிப்பு வழங்குவதை நம்முடைய கலாச்சாரமாக கொள்வோம்.
நமக்கு நிறைய எதிர்ப்புகள், சவால்கள் இந்த நாட்களில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. உதாரணத்திற்கு இன்றைய மறையுரைக்கு முன்பாக நான் சொன்னேன், ஒரு 3 பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள், தமிழகத்தை சார்ந்த பிள்ளைகள், 1 மணி நேரத்திற்கு முன்பாக 3 மணி நேரத்திற்கு முன்பாக கூட மதுரையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த நோய் தொற்று காலத்தில் நாம் எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நீட் என்கின்ற இந்த தேர்வினால் நம்முடைய மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தற்கொலை செய்து கொள்ளுகின்றார்கள். நாம் இப்படி ஒன்றாலும் சொல்லலாம், அவங்களுக்கு வேறு படிப்பே கிடையாதா, டாக்டர் படிப்பு தான் தேவையா என்று சொல்லி நாம் பேசலாம். அல்லது ஏன் பெற்றோர்கள் பிள்ளைகளை மருத்துவம் தான் படிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள், வேறு படிப்பு இல்லையா என்று சொல்லி நாம் வாதிடலாம். ஆனால் சமூக நீதி என்று சொல்லி ஒன்று இருக்கின்றது, அது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த இளநிலை மருத்துவ தேசிய அளவிலான இந்த தேர்வில் வெற்றி பெற முடியாது என்கின்ற எண்ணத்தில் தான் நம்முடைய பிள்ளைகள் தற்கொலை செய்து கொள்ளுகின்றார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மகள் அனிதாவினுடைய அந்த மரணம் மிக கொடுமையானது. அதனை தொடர்ந்து இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த மாணவர்களுடைய மரணங்கள் நம்முடைய தமிழ் சமூகத்தை, நம்முடைய தமிழ் தேசிய இனத்தை வெகுவாக பாதிக்கின்றது. ஒன்று, இந்த நீட்டு தேர்வு நமக்கு வேண்டாம், பிள்ளைகளை வாழ்க்கை குறித்த பாடங்களை படிக்க அவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த தேர்வு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி நாம் இறங்கி போராட வேண்டிய சூழலாகத்தான் இருக்கும். எனவே இந்த நாட்களில் நாம் சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாம் செபிப்போம். வின்சென்ட் பால் சபையினர் உங்களுடைய பெருமுதவி கேட்டு வெளியிலே நிற்கின்றார்கள். உதவிட விரும்புகின்றவர்கள் உதவிட அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இறுதி பாடல். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா வழியில் இறைவனை உண்டு. இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா வழியில் இறைவனை உண்டு. சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் வெஞ்சிட அழைத்தோம் நீ பாடினம். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். நாம் திருத்தந்தைக்காகவும் ஆயர்களுக்காகவும் துறவியருக்காகவும் நமது மறைவாட்டத்திற்காகவும் நமது பங்கிற்காகவும் பங்கு தந்தைக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுகளில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கிறோம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவன் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். நமது பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். அவளோர்ப்பு அன்னையே, எங்களுக்காக
வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.